வருக, குருகுலமே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. கல்வாரி வழியில் கருணை கொடையில் மீட்பினில் இணைந்திடுவோம். கல்வாரி வழியில் கருணை கொடையில் மீட்பினில் இணைந்திடுவோம். இறை குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே பாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. குருடர் பார்த்தனர் அவர் பெயரால், முடவர் நடந்தனர் அவர் செயலால், செவிடர் கேட்டனர் அவர் அருளால். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று நாம் புனிதர்களின் அரசி நவநாள் திருப்பலியின் 7ஆம் நாளை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட ஒன்று கூடியிருக்கின்றோம். புனிதர்களின் அரசி வாழ்க்கையை நமது வாழ்விற்கு முன்மாதிரியாக கொண்டு இறைவனின் அன்பிலும் அருளிலும் வளர நம்மை அர்ப்பணிக்கும் இந்நாளில் நன்றியுள்ள இதயத்தோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியை குழந்தை இயேசு அன்பியம், சவேரியார் அன்பியம் மற்றும் JMJ அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களின் சார்பாக சிறப்பாக நிறைவேற்றுகின்றோம். இத்திருப்பலியை நிறைவேற்ற வந்துள்ள நமது அருட்தந்தை ஏ சகாயராஜ் அவர்களை இம்3 அன்பியங்களின் சார்பாக அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கின்றோம். அவர்களின் அருட்பணியும் வழிகாட்டுதலும் நம் அனைவருக்கும் இறை அருளின் பாதையில் வழிகாட்டியாக அமைய இறைவனை வேண்டுவோம். இறை நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பிற்குரிய இறை மக்கள் அனைவரையும் இம்3 அன்பியங்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் இறைவனிடம் முழுமையான அர்ப்பணிப்பு, உறுதியான நம்பிக்கை மற்றும் தாழ்மை ஆகியவற்றை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் ரூத்தின் அசைக்க முடியாத பற்றும் அர்ப்பணிப்பும் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. நீ செல்லும் இடத்திற்கு நானும் வருவேன் என்ற அவரது உறுதியான நம்பிக்கை இறைவனிடத்திலும் நம் உறவுகளிடத்திலும் உண்மையோடு நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றது. 2ஆம் வாசகத்தில் உலகத்தின் பார்வையில் உயர்ந்தவற்றை அல்ல, எளியவர்களையும் தாழ்மையானவர்களையும் இறைவன் தமது பணிக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்பதை புனித பவுல் நினைவூட்டுகிறார். எனவே நம்முடைய திறமைகள் மற்றும் சாதனைகளை பெருமைப்படுத்தாமல் அனைத்தும் இறைவனின் அருளால் கிடைத்தவை என்பதை உணர்வோம். இன்றைய புனித லூக்கா நற்செய்தியில் மரியா இறைவனின் அருளை உணர்ந்து தாழ்மையுடன் அவரை போற்றுகிறார். இறைவன் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்ற உண்மையை அவரது வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே இன்றைய திருப்பலியில்
நமது பெருமை, சுயநலம், கவலைகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து ரூத்தின் உறுதியையும், நமது புனிதர்களின் அரசி போல நம்பிக்கையில் உறுதியும், இறைவனிடம் அர்ப்பணிப்பும், பிறரிடம் அன்பும், உள்ளத்தில் தாழ்மையும் கொண்டு வாழ இறைவனிடம் அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் கூறியது போல இன்று நாம் நம்முடைய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக 7ஆம் நாள் நவநாளில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்னை மரியாள் வழியாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவோம். அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் இறைவன் தொடர்ந்து நம்மோடு இருக்கவும் நம்மை வழி நடத்தவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் அருள் வெங்கட், அமலா மேரி, ஆல்பர்ட் அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். KJ அடைக்கலராஜ் ஜூலி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். பால்ராஜ் புவனா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த சாமிக்கண்ணு 45வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக செல்லமணி ஜோசப் சாரால் குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சென்னையில் வசிக்கும் செபஸ்டினா ராணி அற்புதராஜ் குடும்பத்திற்கு புனித அரசி வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அருண் சிந்தியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிஷோர் ஜஸ்டினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜேம்ஸ் ராஜ் ஹேமா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். திரு நிக்சன், திருமதி ஐடா இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜஸ்டின் ஜாய்ஸ் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். செல்வி ஜெனிசா மெரினோ அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மன அமைதியும் வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த காட்ஃப்ரே ஆன்மா இலைப்பாற்றிக்காக அவருடைய தாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். மேலும் இன்றைய நாளில் வழிபாட்டை வழி நடத்தக்கூடிய குழந்தை இயேசு அன்பியம், ஜே அன்பியம், சபரியார் அன்பியம், இந்த அன்பியங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகமும், நினைத்த காரியங்கள் நடைபெறவும், படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும், வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அடையவும் இந்த குடும்பத்தார்கள் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார்கள். லீமா ரோஸ் தென்னரசு குடும்பம், திரு ஜோசப் ஜான்சன் ஸ்ரீபா குடும்பம், திரு சேவியர் அன்பரசு குடும்பம், திரு நிர்மலா ஜெயசீலன் குடும்பம், திரு எல்ட்ரிக் ஹான் லீமா குடும்பம், திரு தோமையார் ரிச்சர்ட் மரியன் குடும்பம், திரு பால்ராஜ் ஜோஸ்பின் குடும்பம், திரு ஆம்ஸ்ட்ராங் பவுலின் குடும்பம், திரு ஆண்டனி அமுதா குடும்பம், திரு அன்புராஜ் குடும்பம், திரு ஆண்ட்ரூஸ் ஆக்சிலியா குடும்பம், திரு விமலா ராபர்ட் குடும்பம், திரு அமலதாஸ் சகாய்ராணி குடும்பம், செல்வி பெனடிக்ட் குடும்பம், பிரான்சிஸ் ஜோஸ்பின் குடும்பம், இயேசுதாஸ் ஜெனிட்டா குடும்பம், திரு ஜோசப் பெட்ரிசா மேரி குடும்பம், அமுதா குடும்பம், ஜெரேமியா தீபன் குடும்பம், கிரேசி ஜெசிந்தா சகாய் குடும்பம், ஆரோக்கியராஜ் சொர்ணா குடும்பம், ஆரோக்கிய ஜெயராஜ் லியா ஜோனாப் ஆர்க் குடும்பம், ஜான்சன் ரியா ராயன் குடும்பம், தாமஸ் ஜெசி ஜாம் சாரா குடும்பம், ஆல்ட்ரோ பிளாரன்ஸ் குடும்பம், பிரான்சிஸ் பேசில் டயனா குடும்பம், சாபியோ குடும்பம், சந்தோஷ் சிந்தியா குடும்பம், லியோ லாரன்ஸ் ஐஸ்வர்யா குடும்பம், பாத்திமா
ராஜன் மெடில்டா குடும்பம், அக்காமா குடும்பம், பவுலின் மேரி ஜெரால்டு குடும்பம், பிரவீன் ஜெஸ்ஸி பிரீனா குடும்பம், அமெரிக்காவில் வசிக்கும் ஜோஸ்பின் கிளமெண்ட் மைக்கேல் ராஜ் குடும்பம், லாரன்ஸ் ஆனி சென்னையில் வசிக்கக்கூடிய குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். சகாய ஜெனிதா குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் திரு இன்னாசி முத்து வேத போதகர் ஃபெலிக்ஸ் சுகி மேரி குடும்பம், தேவசி குட்டி லூசி ஃபேமிலி குடும்பம், இஎஸ் தோமஸ் மாதரசி குடும்பம், விக்டர் புளோமினா ராஜ் செல்வராணி குடும்பம், ஆரோக்கியநாதன் மர்சி குடும்பம், ஜான் நெப்போலியன் சேவியர் மேரி குடும்பம், எஸ் பிரகாஷ் டயனா சிரோன் மணி குடும்பம், அண்டோனி ராஜேஷ் குமார் ரூத் அருணா குடும்பம், ஜோசப் ஆரோக்கிய செல்வி கல்பனா குடும்பம், ஆர்வி பல்தசார் இமாக்லெட் மேரி குடும்பம், ஃபெலிக்ஸ் லாரன்ஸ் பிரேமா குடும்பம், கிளமெண்ட் பிரபா குடும்பம், மெலிண்டா குடும்பம், கிறிஸ்டி பிரபு குடும்பம், ஜோன்ஸ் ராஜா ஃப்ளோரா ரோசாரி குடும்பம், எட்வர்ட் அருள்ராஜ் சோஃபியா குடும்பம், ஃபெலிக்ஸ் ஞானராஜ் ஃப்ளோரா மேரி குடும்பம், இருதயராஜ் மேரி பங்கஜம் குடும்பம், இவர்களோடு சேர்ந்து அன்னையினுடைய அருளை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் இறைவன் செவிசாய்த்து அருளை வழங்க இத்திருப்பலியில் பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். இருள் நீங்கி இறை ஒளி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திடும் இந்த இனிய நேரத்தில் தாழ்மையுள்ள தன் அடியானை கண்ணோக்கிய இறைவனின் அன்பிற்கு அடையாளமாய் அன்னை மரியாவின் திருவுருவின் முன் இந்த குத்துவிளக்கை ஏற்றி இத்திருப்பலியை தொடங்கவிருக்கிறோம். ஆண்டவர் தமக்கு சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய அன்னை மரியாளை வாழ்த்தி இந்த முதல் திரியை ஏற்ற அருட்தந்தை சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மரியாவின் பொருட்டு அனைத்து தலைமுறையினரும் பேறு பெற்றவர்களாக்கப்பட்டதற்கு நம் அன்னைக்கு நன்றி தெரிவித்து இந்த இரண்டாவது திரியை ஏற்ற திரு தோமையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாழ்நிலையில் இருப்போரை தான் கடவுள் தேர்ந்து கொள்கிறார் என்று நமக்கு உரக்கச் சொன்ன அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த மூன்றாவது திரியை ஏற்ற திரு ஆரோக்கியநாதன் மற்றும் மெர்சி தம்பதியினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் சொந்த விருப்பங்களை விட்டு இறை சித்தத்திற்கு கீழ்ப்படியும் வலிமை கொண்ட அன்னையின் பெருமையை போற்றும் விதமாக இந்த நான்காவது திரியை ஏற்ற திரு ஆரோக்கியராஜ் மற்றும் ஜோஸ்பின் ஃபோமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்களுக்கும் இறைவனை என்றென்றைக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அன்னையின் அன்பை போற்றும் விதமாக இந்த ஐந்தாவது திரியை ஏற்ற செல்வன் ஜோயல் மற்றும் மைக்கேல் ஜோர்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாழ்மையான இதயங்களை இறைவன் எவ்வாறு உயர்த்துகிறாரோ அவ்வாறே இந்த ஒளி நம் அனைவரின் இதயங்களில் நம்பிக்கையையும் அமைதியையும் பரப்புவதாக அமையட்டும். அன்னையினுடைய திருப்பாதம் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். திருவிழாவினை சிறந்த விதத்திலே கொண்டாடி அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்காகவும் இந்த தெய்வீகமான பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் பக்தியோடு வேண்டுவோம். கடவுளால் முடியாதது என்று எதுவும் இல்லை, எல்லாம் அவரால் முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி
நமக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இறைவனால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் பக்தியோடு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் புனிதர்களின் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்கு உரிய ஆட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனித உறவுகளின் உன்னதத்தையும் மாறாத நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் இம்முதல் வாசகத்தில், அதாவது தன் கணவனை இழந்த பிறகும் தனது மாமியார் நகோமியை விட்டு பிரியாமல் இருக்க துடிக்கும் ரூத்தின் உன்னத அன்பையும் உறுதியான வாக்குறுதியையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே குடும்ப பிணைப்பு மற்றும் தியாகத்தின் அடையாளமாக ரூத்து வாழ்ந்தது போல நாமும் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு மிக்கவர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். ரூத் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 17 முடிய. ஆனால் ரூத்து பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்ப போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்ப போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். எளிய உள்ளம் மகிழுமே, இறைவனருள் பெருகுமே. எளிய உள்ளம் மகிழுமே, இறைவனருள் பெருகுமே. உண்மையிலும் நன்மையிலும் இறைவனாட்சி மலருமே. ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். அவரை நோக்கி பார்க்கும் முகம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. அவரை கூவி அழைக்கும் மனம் அமைதியினால் நிறைந்தது. அவரை நோக்கி பார்க்கும் முகம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. அவரை கூவி அழைக்கும் மனம் அமைதியினால் நிறைந்தது. ஆண்டவர் இனியவரே, என் ஆண்டவர் இனியவரே. அவரை சுவைத்து அன்பில் நிலைத்து அகமகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரை என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். ஆண்டவரை நாடுவோரின் அருகமர்ந்து காக்கிறார். அவரை நம்பி வாழுவோரை நன்மைகளால் நிரப்பினார். ஆண்டவரை நாடுவோரின் அருகமர்ந்து காக்கிறார். அவரை நம்பி வாழுவோரை நன்மைகளால் நிரப்பினார். ஆண்டவர் நல்லவரே, என் ஆண்டவர் நல்லவரே.
அன்பிற்கினிய இறை மக்களே, அன்றைய கொரிந்து நகர மக்களிடம் பவுல், அப்பல்லோ, பேதுரு ஆகியோர் மீதிருந்த மிகைப்படுத்தப்பட்ட பற்று கொரிந்தில் பிளவுகளுக்கும் தற்பெருமை பாராட்டுதலுக்கும் வழிவகுத்தது. நாம் நம்மை மனித இயல்பில் ஞானிகள் என்று எண்ணுவோரை வெட்கப்படுத்த, மடமை என உலகம் கருதுபவற்றையும் வலியோர் என்று எண்ணுவோரை வெட்கப்படுத்த, வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றையும் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். நாமும் நமது அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்த்து கிறிஸ்துவே ஞானம், கடவுளே நமது பெருமை என்று உணர்ந்தவர்களாய் இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். புனித பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 வரை. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்தனவாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் ஒன்றுமில்லாததென கருதுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவர்களாக்கும் தூயவர்களுமாய் ஆக்கி மீட்கின்றார். எனவே எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புவோர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாகிய இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 46 56 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமை தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைநிலையிலும் என்னை வேறுபட்டவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார்.
வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பியுள்ளார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமனவரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணை இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 32வது வருட திருவிழாவின் 7வது நாள் நவநாளை சிறப்பான விதத்திலே கொண்டாடி அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தையருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரே ஒரு கேள்வியோடு என்னுடைய மறையுரையை தொடங்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கேள்வி கேட்கலாமா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை. இப்போ இட்லியினுடைய டேஸ்ட்டை எதை வச்சு சொல்லுவீங்க? மாவை வச்சு. சரி, அதில் போடுற உப்பை வச்சு. சட்னி சாம்பாரை வச்சு. நாக்க வச்சா? இப்போ இதில் 2 வகையான பதில் வந்திருக்கு. ஒன்று யோசிங்களேன். இப்போ இட்லி ஒரு பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதான் சொல்லுவோம் மல்லிகைப்பூ போல் அப்படியே இட்லி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இந்த மல்லிகைப்பூ போல் இருக்கக்கூடிய இட்லியை சட்னி சாம்பார்லாம் இல்லாமல் உங்கள் கையில் கொடுத்தா அந்த இட்லி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்போ அதனுடைய டேஸ்ட் எதை பொறுத்து இருக்குது? சட்னி இல்லைன்னா சாம்பாரை பொறுத்து. எப்படி இட்லிக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது சட்னியும் சாம்பாருமோ, அதுபோல தான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையினுடைய டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது யார்? இயேசு கிறிஸ்து, அன்னை மரியா. அதனால வெறும் இட்லியை வச்சுக்கிட்டு யார் சாப்பிடுவா? யார் டேஸ்ட் கண்டுபிடிப்பா? யாரும் இல்லை. அதே போல் நான் தனி மனிதனாக இந்த மண்ணகத்திலே வாழணும், தனி மனிதனாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எந்த மனிதனும் சொல்லிக்கொள்ள முடியாது என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டு நாம் இறைவனை சார்ந்தவர்களாக, இறைவனை தேடக்கூடியவர்களாக, இறைவனை சார்ந்து நின்றால் மட்டுமே என்னுடைய வாழ்வு உயரும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த மண்ணகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் யாரை பெரிய அளவுக்கு மதிக்கிறோம், யாரை பெரிய அளவுக்கு உயர்த்துகிறோம்? யாரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம், இல்லை யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? வயதில் மூத்தவங்க, அதெல்லாம் அப்படியா? அவ்வளோ புனிதர்களா நீங்களாம்? இப்போ ஒரு வயசானவர் வர்றாரு, ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாரு, அவரை பார்த்தோன்னே நம்ம மதிச்சிருவோமா? இப்போ சொல்லுங்கள், மதிப்போமா? மதிக்கணும், ஆனால் மதிக்கிறது இல்லை. இப்போ உலகம் நம்மை பார்த்து கேட்கும், உன்னிடம் என்ன இருக்கிறது சொல், நான் உன்னை மதிக்கிறேன் என்று. உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது சொல், நான் உன்னை மதிக்கிறேன் என்று.
ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுள் உன்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது சொல், உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதரிடம் பதவி இருந்தால்தான் நான் மதிப்பேன், ஒரு மனிதரிடம் பட்டம் இருந்தால்தான் நான் மதிப்பேன், ஒரு மனிதரிடம் செல்வமும் செல்வாக்கும் அதிகமாக இருந்தால்தான் நான் மதிப்பேன் என்கின்ற மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு நான் கடவுளினுடைய பார்வையிலே நல்லவனாக இருப்பேன், கடவுளினுடைய பார்வையிலே நான் தாழ்நிலையை ஏற்றுக்கொள்வேன், கடவுளினுடைய பார்வையிலே நான் சிறந்தவனாக இருப்பேன் என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அப்பொழுதுதான் நாம் அனைவருமே கடவுளால் உயர்த்தப்படுவோம் என்கின்ற உண்மையினை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 138 இறைவசனம் 6 இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், யார் ஒருவர் தாழ்நிலையில் இருக்கிறாரோ, யார் ஒருவர் நலிவுற்ற நிலையில் இருக்கிறாரோ, யார் ஒருவர் ஆண்டவருடைய பார்வையிலே நல்லவராக இருக்கிறாரோ அவரைத்தான் ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் நல்லவர்களாக, நலிந்தவர்களாக, செருக்கு இல்லாத மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. வழக்கமா தாழ்நிலையில் இருப்போர் அப்படின்னா தாழ்ச்சியோட வாழக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். தாழ்நிலையில் இருப்போர் அப்படிங்கிற பட்டியல்ல விவிலிய அறிஞர்கள் நிறைய பேரை சேர்க்கிறாங்க. தொடக்கத்தில் சொன்னீங்கல்ல ஒரு வயதானவர் அப்படின்லாம், அதுபோல தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதற்கு விவிலிய அறிஞர்கள் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார்கள். யார் யார் என்றால் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் எளியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வறுமையில் வாடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தனிமையிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மற்றவரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிறியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வசதி குறைவான நிலையிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரையெல்லாம் இந்த உலகம் கவனிக்காத நிலையிலே இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மற்றவரிடமிருந்து ஆதரவு கிடைக்காத நிலையிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வயதான நிலையிலே இருக்கிறார்களோ, இவர்கள் எல்லோருமே தாழ்நிலையினர் என்பதனை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தாழ்ச்சி என்கின்ற பண்பினை நாம் கொண்டிருப்பதனால் மட்டுமே நாம் தாழ்நிலையில் உடையவர்கள் அல்ல, மாறாக இவ்வளவு பெரிய பட்டியலை நமக்கு கொடுத்து இந்த பட்டியலில் உள்ள எல்லாருமே தாழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தாழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்வில் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுப்பார் என்பதனை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18 முதல் 19வது இறைவசனத்திலே தன்னுடைய பணிவாழ்வின் இலக்கினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், நான் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் யாரை உயர்த்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், என்னுடைய 3 ஆண்டு கால பொது வாழ்வு யாரை மையப்படுத்தி இருக்க போகிறது என்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எளியோருக்கு நற்செய்தி சொல்ல போகிறேன், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுக்க போகிறேன், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுக்க போகிறேன், பிணியாளர்களுக்கு சுகம் கொடுக்க போகிறேன், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை நான் முழக்கமிட போகிறேன் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவருடைய இந்த பணி வாழ்வு யாரை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்றால், யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே கடைநிலையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மையப்படுத்தி அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதுதான் ஆண்டவருடைய பணியாக இருக்கிறது என்பதனை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல அன்னை கன்னிமரியால் ஆண்டவரை குறித்து பாடுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னை உயர்த்தி இருக்கிறார், அதே போல என்னை போல தாழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஏன் உங்களையும் உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையில நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, விவிலியத்திலே நிறைய உதாரணங்களை நாம் இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வரலாம். யார் தாழ்நிலையில் இருந்தார், எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள், இவர்கள் எல்லோரையுமே இறைவன் எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்பதனை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில விளக்கங்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்
புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை எப்படி உயர்த்துகிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யோசேப்பு. தொடக்க நூல் 37வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரை நாம் வாசித்தோம் என்றால், யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்விலே மகிமையை இழந்தார், எப்படியெல்லாம் துன்பங்களை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தார், எப்படியெல்லாம் தன் கூட பிறந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை தெள்ள தெளிவாக இந்த அதிகாரங்கள் விளக்குகின்றன. அவர் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். தன்னுடைய சகோதரர்களே அவரை குழியில் தள்ளினார்கள். அடிமையாக அவர் விற்கப்பட்டார். சிறையிலே அடைக்கப்பட்டார். இறுதியிலே அன்புக்குரியவர்களே, இவர் சிறையில் அடைக்கப்பட்டார், விற்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், இவர் புறக்கணிக்கப்பட்டார் என்கின்ற நிலை இருந்தாலும் அவரை இறைவன் எப்படி உயர்த்தினார்? எப்படி உயர்த்தினார்? ஒரு ஆளுநராக, ஒரு பெரிய ஆளுநராக. யார் இவர்களை எல்லாம் புறக்கணித்தார்களோ அந்த சகோதரர்களே இவருடைய உதவியை தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுநராக, ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்பதனை தொடக்க நூல் 41வது அதிகாரம் 41வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை, இந்த சமூகத்தினரால் வெறுக்கப்பட்ட ஒருவரை, சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரை அதிகாரியாக உயர்த்தி இருப்பது போல ஆண்டவர் நமக்கு என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒருவேளை இந்த சமூகத்தினரால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால், நீ வெறுக்கப்படுகிறாய் என்றால், நீ ஒதுக்கப்படுகிறாய் என்றால், அதனை குறித்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே. ஆண்டவராகிய என்னை தேடி வா, உன்னை நான் உயர்த்துகிறேன் என்கின்ற ஒரு செய்தியினை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறுவர்களை எவ்வாறு பெரியவனாக மாற்றுகிறார், சிறுவராக இருக்கக்கூடிய ஒருவரை ஆண்டவர் எவ்வாறு பெரியவராக மாற்றுகிறார், அரசராக மாற்றுகிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்புக்குரியவர்களே தாவீதினுடைய வாழ்க்கை தான். சாமுவேல் முதல் புத்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், யாரை இந்த இஸ்ரேல் மக்களினுடைய அரசனாக அபிஷேகம் செய்யலாம் என்று இறைவாக்கினர் வந்து நிற்கின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் கூட என்னை நம்மை போலத்தான் பார்க்கிறார்கள். அழகை பார்க்குறாங்க, தோற்றத்தை பார்க்குறாங்க, இன்னும் வாட்டசாட்டமாக இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் தான் அழகா இருக்கிறாரு, இவர் தான் உடல் வலிமையோடு இருக்கிறாரு, இவரா என்று கேட்கின்ற பொழுது இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதர்களாகிய நீங்கள் எல்லாம் அழகை பார்க்கிறீர்கள், மனிதர்களாகிய நீங்கள் எல்லாமே உடல் வலிமையை பார்க்கிறீர்கள், மனிதர்களாகிய நீங்கள் எல்லோருமே ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார வசதியை பார்க்கிறீர்கள். ஆனால் ஆண்டவராகிய நான் ஒரு மனிதனுடைய அகத்தை, இதயத்தை மட்டுமே உற்று நோக்குகிறேன். ஆகவே நான் தேர்ந்து கொண்டவன் இவர்கள் அல்ல, மாறாக ஆடு மேய்ப்பு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் சிறுவனாக இருக்கக்கூடிய தாவீதை மட்டுமே அரசனாக தேர்வு செய்திருக்கிறேன். ஆகவே அந்த தாவீதை போய் அரசனாக அபிஷேகம் செய் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், எல்லாருமே வாட்டசாட்டமாக, அழகாக, நிறத்தில் மேன்மை மிக்கவராக, பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை கண்ணோக்குகின்ற பொழுது கடவுள் யாரை கண்ணோக்குகின்றார் என்றால் சிறுவர்களை கண்ணோக்குகிறார், கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களை கண்ணோக்குகிறார். அதனால்தான் தாவீதை கண்ணோக்கி பார்த்து, இந்த தாவீதை தான் நான் அரசனாக அபிஷேகம் செய்கிறேன் என்று சிறுவனாக இருக்கக்கூடியவரை பெரிய அரசராக அபிஷேகம் செய்கிறார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மை இதுதான். என்னிடம் அழகு இல்லையே, என்னிடம் உடல் வலிமை இல்லையே, என்னிடம் ஆள்பலம் இல்லையே, என்னிடம் பொருளாதாரம் இல்லையே, பொருளாதார வசதி இல்லையே என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் கடைநிலையில் இருந்தாலும் கடவுளை தேடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நம் அனைவரையுமே உயர்த்துவார் என்கின்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலிலிருந்து, ரூத் புத்தகத்திலிருந்து, எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எஸ்தர் யாரு? எஸ்தர் யாரு? அரசின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் அரசியாகுவதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? அனாதையா இருந்தார். அனாதையை அவங்க கூட பிறந்த, அதாவது பெற்றெடுத்த தாய் இல்லை, தந்தை இல்லை, அனாதையாக கிடக்கிறார்.
அனாதையாக கிடக்கக்கூடிய இந்த எஸ்தரை அரசியாக ஆண்டவர் உயர்த்துகிறார். அவர் எப்படி இந்த நிலையை அடைந்தார் என்றால், அன்புக்குரியவர்களே, இவர் தன்னுடைய இன மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அரசனிடம் போகிறார், அரசனிடம் வேண்டுகிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை படைத்த கடவுளை நம்புகிறார். தன்னை படைத்த கடவுள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு, என் இன மக்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நான் ஒரு அனாதையாக இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தாலும் எனக்கு இறைவன் செவி கொடுப்பார், என்னுடைய அழுகுரலை கேட்பார், என்னுடைய மக்களை விடுதலை செய்வார், என்னுடைய மக்களை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையிலே அரசனிடம் போய் மன்றாடுகின்ற பொழுது அந்த அரசனும் இவரை அரசியாக உயர்த்தி இவருக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொடுக்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த எஸ்தர் என்கின்ற அந்த பெண் அனாதை என்கின்ற நிலையில் இருந்த நிலையிலிருந்து அரசி என்கின்ற ஒரு பெரிய அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இங்கு நம் எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லக்கூடியது இதுதான். நீங்களும் உங்களுக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நான் அனாதையாக இருக்கிறேனே, எனக்கென்று யாருமே இல்லையே, எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று அழுது புலம்புவதை விடுத்துவிட்டு, நான் அனாதையாக இருந்தாலும் நான் ஆண்டவரை தேடி வந்தேன் என்றால் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார், ஆண்டவர் என்னுடைய கவலையை போக்குவார் என்கின்ற நம்பிக்கையிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, தோற்று போனவரை வெற்றி வீரராக உயர்த்த செய்யக்கூடியவர் ஆண்டவராக இருக்கிறார். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே உமக்காக உயிரையும் கொடுப்பேன், உமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் இழப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் இவரை தெரியுமா அப்படின்னு ஒரு பணிப்பெண் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இவரை எனக்கு தெரியவே தெரியாது. எத்தனை தடவை மறுதளிச்சார்? 3 முறை மறுதளிச்சார். உமக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பேதுரு ஆண்டவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி தோற்று போகிறார் தன்னுடைய அந்த வைராக்கியத்தில். அப்படியே தோற்று போய்விட்டாரே என்று அவரை விட்டுவிடவில்லை ஆண்டவர். இவர்தான் தோற்று போய்விட்டார், இவர்தான் மறுதளித்து விட்டார், யார் என்று கூட தெரியாது என்று சொல்லிவிட்டார். இவரோடு 3 ஆண்டு காலம் நிறைய போதனைகளை கற்றுக் கொடுத்தேன், இவர் ஒரு நல்ல தலைவராக இருப்பார் என்றெல்லாம் நிறைய போதனைகளை பயிற்றுவித்தேன். ஆனால் இந்த மனிதர், இந்த பேதுரு என்னை தெரியாது என்று சொல்லிவிட்டாரே, என்னை மறுதளித்து விட்டாரே என்பதற்காக ஆண்டவர் பேதுருவை ஒதுக்கி வைத்து விடவில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே பேதுரு தோற்று போனவர் தான். ஆனால் தோற்று போன பேதுருவை பார்த்து மீண்டுமாக ஆண்டவர் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். பேதுரு அதுக்கு என்ன சொன்னாரு? ஆமாண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது தடவை கேட்கும்போது, 3வது தடவை கேட்கின்ற பொழுது பேதுருவே உள்ளம் கலங்கி என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை அந்த இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? உன் அன்பை பற்றி எனக்கு தெரியாத, நீ தான் காட்டி கொடுத்துட்டு போன வேண்டாம், நீ எல்லாம் மறுதளிச்ச வேண்டாம், மரியாதையாக ஓடி போயிரு, வெறும் பேச்சாலவே நீ என்னை மயக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் நம்ப மாட்டேன்னு நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் நீ திரும்பி வந்துட்ட, நீ என் கூட வந்துட்ட, நான் கேட்கறதுக்கு நீ தகுந்த பதிலை சொல்லிட்ட, நீ என் கூடவே இருக்கிறேன்னு சொல்ற, அதனால உன்னை இந்த திரு அவையினுடைய தலைவராக உயர்த்துகிறேன், நீ என்னுடைய ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். தோற்று போயிருந்த பேதுருவை புனித நிலைக்கு வெற்றி வீரராக இந்த உலகத்தினுடைய திரு அவையினுடைய தலைவராக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால், அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்விலே தோற்று போய் இருக்கிறாய் என்றால் நீ துவண்டு போய்விடாதே. நீ தோற்று போய் இருக்கிறார் என்றால் நீ துவண்டு போய்விடாதே. ஆண்டவராகிய என்னை தேடி வா. தோற்று போய் இருக்கக்கூடிய உன்னை வெற்றி வீரராக நான் மாற்றுகிறேன். உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையும் கொடுக்கிறேன். நீ அடைய விரும்பிய இலக்கை நீ அடைவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் கொடுக்கிறேன். நீ என்னை தேடி மட்டும் வா என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, தோற்று போய் இருக்கக்கூடியவர்களையும் வெற்றி வீரராக மாற்றக்கூடிய வல்லமை நம் ஆண்டவரிடம் இருக்கிறது என்பதனை
உண்மைகளை உணர்ந்து கொண்டு வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எளியவர்களை உயர்த்தி இருக்கிறார், ஏழைகளை உயர்த்தி இருக்கிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் தான். அன்னை கன்னிமரியா பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்களா? அப்படி பெரிய அதிகாரத்தில் வளர்ந்தவங்களா? இல்லை. அவங்க நாசரேத்து என்கின்ற ஒரு சிறிய ஊரில் பிறந்தவர் தான். ஒரு எளிமையான குடும்பத்தில் வளர்ந்தவர் தான். அதுவும் தாய் தந்தையனுடைய பலவருடைய ஏக்கங்கள், பலவருடைய வேண்டுதலுக்கு பிறகு பிறந்தவர் தான். பெரிய அதிகாரமோ பதம் பதவியோ செல்வமோ செல்வாக்கோ எதுவும் இல்லாத ஒரு குடும்பத்தில் அன்னை கன்னிமரியால் பிறந்தவர் தான். அவரை இறைவனின் தாயாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் எது அவரை உயர்த்துவதற்கு மூல காரணமாக இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எளிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை கன்னிமரியாவை இறைவன் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி முடித்து விடலாம். ஆனால் அப்படி ஆண்டவரால் உயர்த்தப்படுவதற்கு, இறைவனின் தாயாக மாறுவதற்கு, புனிதர்கள் அனைவருக்கும் அரசியாக மாறுவதற்கு, இந்த உலகத்தின் தாயாக மாறுவதற்கு அவரிடம் இருந்த அடிப்படையான பண்பு என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் அவர் அருள் நிறைந்தவராக வாழ்ந்து வந்தார், கடவுளை நம்பக்கூடியவராக வாழ்ந்து வந்தார், கடவுளினுடைய திருப்பீடத்திலே சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக, தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்து வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் விட்டுவிட்டு அவர் என்ன நினைப்புக்கு வருகிறார் என்றால், நான் ஆண்டவரின் அடிமையாக இருப்பேன் என்கின்ற அந்த எளிமையான கோலத்தை அன்னை கன்னிமரியால் எடுத்துக்கொள்கிறார். அந்த எளிமையான கோலத்தை, இதோ நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை கன்னிமரியால் சொன்னதனால்தான் அன்புக்குரியவர்களே, நீ அடிமையாக இருக்க வேண்டாம், நீ ஆண்டவருக்கே தாயாக வா, இறைவனின் தாயாக நீ உயர்த்தப்படுவாய் என்கின்ற ஒரு அளப்பரிய சந்தோஷத்தை, அளப்பரிய மகிழ்ச்சியினை இந்த அன்னை கன்னிமரியாளுக்கு இறைவன் கொடுக்கிறார். ஒட்டுமொத்தமாக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் எளியவர்களாக, யாரெல்லாம் தோற்று போனவர்களாக, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, யாரெல்லாம் சிறுவர்களாக, யாரெல்லாம் அனாதையாக இருந்தார்களோ அவர்களை ஆண்டவர் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் எல்லா விதமான ஆசிகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த அன்னையானவள் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்மளும் புலம்புவோம், நானும் ஏழையாக தான் இருக்கிறேன், நான் உயரலையே, நானும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் யாருமே என்னை அன்பு செய்யலையே, நானும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன், நானும் ஒரு குடிசை, ஒரு பணம் பதவி இல்லாமல் தான் நானும் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை யாருமே இந்த ஆண்டவர் உயர்த்தலையே, யாருமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே இன்னைக்கு சொன்ன எல்லா நிகழ்வுகளையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் இவங்க கஷ்டப்பட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க, ஆனால் தப்பு செஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடவில்லை. நான் ஏழையாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் சதி திட்டத்தை தீட்டுவேன், பொறாமப்படுவேன், இவங்க என்னையெல்லாம் யாரெல்லாம் பழி வாங்கினாங்களோ, யாரெல்லாம் எனக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அவங்கள நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க யாருமே இல்லை. இவங்க எல்லாருமே கடவுளை நம்பினாங்க, கடவுளை தேடி வந்தாங்க. எனக்கு என்ன நிலை இருந்தாலும் என்னுடைய நிலையை மாற்றக்கூடிய வல்லமை என் ஆண்டவரிடம் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தார்கள், ஆண்டவரிடம் ஐக்கியமானார்கள், ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்தார்கள். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, தன்னை தேடி வந்து தன்னிடம் சரணாகதி அடைந்த அத்துணை உள்ளங்களையும் ஆண்டவர் உயர்த்தினார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் உயர்வடைய வேண்டும், நான் மீட்படைய வேண்டும், நான் வெற்றியடைய வேண்டும், நான் அன்பு செய்யப்பட வேண்டும், நான் ஆசி பெற்ற பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நாம் அனைவருமே செய்ய வேண்டியது ஆண்டவரிடம் தஞ்சமடையக்கூடியவர்களாக, ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாக, ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக, ஆண்டவரிடம் பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கையினை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையினை உணர்ந்தவர்களாக இருக்கத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏழைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன மனசுக்குள்ளே வருது?
கஷ்டப்படக்கூடிய மனிதரை பார்க்கின்ற பொழுது நமக்கு மனசுக்குள்ளே என்ன வருது? அவங்களெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல நம்ம போய்விட்டால் நம்ம உயர்த்தப்பட மாட்டோம். ஆண்டவரை தேடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவர் செய்த அதே நல்ல செயல்களை நாமும் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம், ஆண்டவரால் மேன்மை அடையப்படுவோம் என்பதனை உணர்ந்தவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். ஆண்டவருடைய திருச்சன்னதிக்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பினை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ளம் கொண்ட இறைவா, உமது அன்பு பாதுகாப்பில் எங்கள் திருச்சபையை ஒப்படைக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரையும் வல்லமையால் நிரப்பி அவர்கள் தீமை அனைத்திலிருந்தும் விடுவிட்டு நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியுடன் திரு அவையை வழிநடத்தி அருள் செயல் வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் வழங்குபவரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் விடுத்து சமூக அக்கறையுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தவும் ஏழை எளியோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் சாதி, சமய, இன, மொழி வேறுபாடின்றி ஆட்சி செய்திட வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, அனைத்து சிறுவர் சிறுமிகளையும் உமது தாயன்பால் அரவணைத்து அவர்களது எதிர்காலம் சிறப்பாய் அமைய கல்வியிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மேலும் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களை மதித்து நடக்கவும் நல்லொழுக்கத்தினை தர வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, இன்றைய உலகில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் இளையோர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து சமூக ஊடகங்களில் நாட்டம் கொள்ளாமல் இறைவன் காட்டிய வழியில் நடக்கவும், அவர்களின் ஒப்பற்ற திறமைகளை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தவும், பிறர் துன்பங்களை உணர்ந்தவர்களாக கருணையுடன் சேவை செய்யவும் நல் மனதை தர வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிலைக்க செய்யும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து அவர்கள் கல்வியிலும் வாழ்விலும் முன்னேற அருள் புரிய வேண்டும் என்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்போம், எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கும். உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்போம், மன உளைச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவரால் முடியும்.
ஆண்டவரால் முடியும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒன்று கூடி வந்து எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆசிரை நிரம்ப கொடுத்து எங்களை எல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். ஆவேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியேன் ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய், அடியேன் என்னை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா, உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா, உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே.
என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவுக்கு நவநாள் கொண்டாடும் இந்நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவுக்கு நவநாள் கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாம் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததாம் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், சிறப்பாக உம்முடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி அருளும். இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நீர் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை உமக்கும் மற்றவருக்கும் பயனுள்ளதாக, அன்பையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடியதாக இருக்க உதவி புரிந்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானமே, எங்கும் சமாதானமே, இறைவனின் சமாதானம். சமாதானமே, எங்கும் சமாதானமே, இறைவனின் சமாதானம். உலகம் தரகிய சமாதானமே, இறை மகன் இயேசுவை தருகின்றார். உலகம் தரகிய சமாதானமே, இறை மகன் இயேசுவை தருகின்றார். சமாதானமே, எங்கும் சமாதானமே, இறைவனின் சமாதானம். இறைவனின் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தாழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே உயர்த்தக்கூடிய அன்பு தெய்வம் இவர்தான். இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, கடந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே,
வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். எரிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மமே என்னை அஞ்சமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இறைவனுடன் பரிந்து பேசி நம்முடைய விழாவை நல்வழிப்படுத்துகின்ற அன்னைக்கும் முதல்கண் நன்றி. இன்றைய நாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறைவன் கண்ணுற்ற தாழ்நிலையினர் என்று யாரெல்லாம் குணங்களில் செயல்பாடுகளில் தாழ்நிலையோடு இருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் கண்ணோக்குகின்றார், அவர்களை ஆசிர்வதிக்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார் என்பதை பல எடுத்துக்காட்டுகள் கூறி ஜோசப்புடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில், எஸ்தருடைய வாழ்க்கையில், தோல்வி அடைஞ்சருடைய வாழ்க்கையில், அன்னையினுடைய வாழ்க்கையில் என்று பல உதாரணங்களை கூறி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவ்வாறாக இருந்தாலும் இறைவன் நம்மை கண்ணோக்குகிறார், நமக்கு நல்வழிப்படுத்துகிறார் என்பதை வெளிப்படுத்திய அன்பு நண்பர் ஏ சகாயராஜ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். தந்தை அவர்களை பொன்னாடி போத்தி கௌரவிக்க திருவாளர் பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டை 3 அன்பியங்கள் இணைந்து நீயா நானா என்று அனைத்து நிகழ்வுகளிலும் பகிர்ந்து கொண்டு மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். குழந்தை எஸ் அன்பியம், சவேரியார் அன்பியம், ஜேஎம்ஜே அன்பியம். பங்கின் சார்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். நேற்று கூறியது போல தேர் திருநாள் வரக்கூடிய சனிக்கிழமை சிறப்பு திருப்பலி, அதைத் தொடர்ந்து தேர் பவனி நடக்கும். எனவே உங்களுடைய வாகனங்களை
மைதானத்திலும் அல்லது யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடங்களிலும் வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழாவுக்கு உறவுகளை அழைத்து உறவுகளை இன்னும் மேன்மைப்படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய திருவிழா மகிழ்விலே நானும் பங்கு கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் உங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் உங்களுடைய உதவி பங்கு தந்தைக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழாவை நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக அன்னையானவள் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசியையும் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார். நம்பிக்கையோடு ஜெபியுங்க, நல்லது நினையுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. எல்லா நிலையிலும் இறைவனை தேடும் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.